நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. காரியம் ஆக வேண்டிய வேலை இல்லைன்னா நம்மள திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. திரும்பி கூட பார்க்க இதாங்க உலகம். இதுதான் சற்று உலகம். எங்க பசங்க தாங்க ஒட்டும். பசங்க தான் ஒட்டும். பசங்க இல்லைன்னா ஒட்டாது. பசங்க இல்லைன்னா ஒட்டாது. அதான் இந்த உலகம். அதான் இந்த உலகம். இந்த உலகம் மிக மோசமான உலகம். இந்த உலகம் மோசமான உலகம். இன்றைக்கு காலத்துல நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் வாழ்க்கை சரியான வாழ்க்கையா என்று சிறிது சிந்தித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்று சற்று சிந்தித்து பாருங்க. சகோதரா, சகோதரா, சகோதரிகளே, சகோதரிகளே, நாங்க இங்க பேச வந்திருக்க அனைவருமே, நாங்கள் அனைவரும் பேச வந்திருக்கிறோமே, யாருமே நீதிமான்கள் எல்லாம் கிடையாது. நீதிமான் என்னடா இவங்க வந்து பேசுறாங்களே, இவங்க பெரிய நீதிமான்களா நினைக்காதீங்க. பேச வந்த நீதிமான் என்று கிடையாது. எல்லாருமே ஒரு நேரத்துல பாவத்துல விழுந்து கிடந்தவங்க தான். ஒரு காலகட்டத்தில் பாவத்தில் விழுந்தவர்கள். இயேசு என்றைக்கு வந்து எங்களை தொட்டாரோ, இயேசு கிறிஸ்து எங்களை தொட்டாரோ, என்றைக்கு இந்த வேதத்தை நாம கையில எடுத்தோமோ, என்றைக்கு இந்த வேதத்தை பட்டயத்தை எடுத்தோமோ, அன்றைக்குதான் எங்கள் கண்களும் திறந்தது. எங்கள் கண்கள் திறந்தது. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, நம்ம இப்ப எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கை வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, நம்முடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையா சிந்தித்து பார்த்தோம். சிந்தித்து பார்த்தோம். இன்றைக்கு அநேகர் பாவத்தில் இருக்காங்களே, இன்றைக்கு அநேக பாவத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டுமே, பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டுமே, அவர்கள் எல்லாம் துன்பத்தில் இருக்காங்களே, அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். அவங்க நரகத்தில் விழுந்துட கூடாது. நரகத்தில் விழுந்துட கூடாது. நரகம் என்றது ஒரு கொடூரமான இடங்க. நரகம் என்ற கொடூரமான உலகத்திலே மிக உபத்திரமான ஒரு இடம். உலகத்தில் உபத்திரமான ஒரு இடம். உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை மகா உபத்திரம் நிறைந்த இடம். நரகம் கொடூரமானது. ஆனால் ஆண்டவராகிய பரலோக ராஜ்யமோ நேர் எதிரானது. உனக்கு நேர் எதிரானது. அங்கு பசி இல்லை, தாகம் இல்லை, மனசுல சமாதானம், சந்தோஷம் எப்பவுமே நிறைந்திருக்கும். இயேசுவுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்து உடல்ல சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமே, முழுவதுமாக பரவி இருக்கும். எல்லா இடத்துலயும் சந்தோஷம் தான் நிறைந்திருக்கும். சந்தோஷமா அது பேர் தாங்க பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நரகத்துக்கு போக கூடாது. நம்ம நரகத்துக்கு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுங்க எனக்கு தெரியலங்க. என்ன போகணும் தெரியலங்க. வேதத்துல போட்டிருக்கீங்க. வேதத்தில் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது என்னங்க ஜலம், இது என்னங்க ஜலம், என்னங்க ஆவி, என்ன ஆவிங்க எனக்கு புரியலங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஜலம் என்பது ஞானஸ்தானம் எடுப்பது, ஆவி என்பது பரிசுத்த ஆவி என்பது இரண்டு இருக்கிறது. ஒன்று பிசாசின் ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. அதுதான் பரிசுத்த ஆவி. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலனா, ஆண்டவருடைய பரிசுத்தாவி நிரம்பியில்லைனா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. ஆண்டவர் தாங்க அதுக்கு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். என்னை அன்றி ஒருவன் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பாகவே இருக்கிறார். உலகத்திலே இயேசுவை விட அன்பானவர் உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை ருசித்து பாருங்க. நீங்களே சொல்லுவீர்கள் ஆண்டவர் நல்லவர் என்பதை. இன்று நாங்கள் பல துன்பங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலைகள் இருக்கு. ஆண்டவரிடம் முறையிடுவோம். போட்டு முழங்காலிலே கேட்போம். ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாது. தேவனாலே எல்லாம் கூடும்.